எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ப்ரிப்பேர் யுவர் ஆர்க். அதாவது நம்ம அப்ரூவல் ப்ராசஸ் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆர்க நம்ம ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சாதான் அப்ரூவல் ப்ராசஸ் நம்ம கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஸ்லைட்ஸுக்கு போகலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இனிஷியலா உங்க அப்ரூவல் ப்ராசஸ் கிரியேஷன் ப்ராசஸ் ஸ்மூத்தா இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆப் பேஜ் வந்து எக்ஸ்க்ளூசிவா கிரியேட் பண்ணிக்க போறோம். ஓகே. ஸோ QWERTY சில்கியான் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு அப்ரூவல் ப்ராசஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த அப்ரூவல் ப்ராசஸ் ஸ்மூத்தா நம்ம நேவிகேஷன்ஸ்க்குலாம் நமக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி, நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ஒரு ஆப் பேஜ் கிரியேட் பண்ணிக்க போறோம். ஆப் பேஜோட சேர்த்து நம்ம ஒரு ஹோம் பேஜ், அதாவது டிஃபால்ட் ஹோம் பேஜும் கிரியேட் பண்ண போறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆர்குக்கு போகலாம். ஓகே, let us quickly jump to this org now. இப்போ ஆர்க்ல செட்டப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேயா? செட்டப் கிளிக் பண்ணிட்டு அண்ட் குவிக் ஃபைண்ட்ல ஆப் மேனேஜர் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஆப் மேனேஜர். ஓகே. ஓகே. ஸோ ஆப் மேனேஜர் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, புது லைட்னிங் ஆப் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ லைட்னிங் ஆப் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் வரும். ஸோ நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது. ஸோ நம்ம என்ன நேம் கொடுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, QWERTY அப்ரூவல் ப்ராசஸ். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே. ஸோ இந்த பேஜ்ல நமக்கு வேற எந்த கான்ஃபிகரேஷனும் நான் மாற்ற போறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ இங்கேயுமே எனக்கு எந்த கான்ஃபிகரேஷனும் தேவைப்படலை. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ இங்கே வந்து நேவிகேஷன் ஐட்டம்ஸ்ல வந்து நமக்கு சில முக்கியமான ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணி நம்ம வைக்க போறோம். ஓகே. அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோல டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம சினாரியோக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்ஜெக்ட். ஓகே. கண்டிப்பா நம்ம அதுல தான் ஒர்க் பண்ண போறோம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட். ஓகே. அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட்டையும் எதுக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் ஒன் மோர் ஆப்ஜெக்ட் கான்டாக்டையும் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேயா? ஓகே, ஃபைன். ஸோ இன்னொரு லாஸ்ட் ஆப்ஜெக்ட் நம்ம என்ன சூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்ரூவல் ரெக்வெஸ்ட். ஓகேயா? அப்ரூவல் ரெக்வெஸ்ட்ன்ற ஆப்ஜெக்ட் வந்து எந்த ரெக்கார்ட்ஸ்லாம் அப்ரூவல் ரெக்வெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ல இருக்கும். ஓகேயா? ஸோ நமக்கு இதை பத்தி நமக்கு இன்னும் நிறைய ஐடியா கிடைக்கும் நம்ம அப்ரூவல் ப்ராசஸ் கிரியேட் பண்ணும்போது. ஓகே. ஸோ இப்போ 4 ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து நம்மளுடைய நேவிகேஷன் ஐட்டம்ஸ்ல ஆட் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகேயா? இப்போ இந்த ஆப் வந்து எந்த ப்ரொஃபைல்ஸ்க்குலாம் விசிபிளா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல டிசைட் பண்ண போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு கண்டிப்பா நம்ம இந்த ஆப் வந்து விசிபிளா இருக்கணும். ஸோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரொஃபைல. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு சில யூசர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேயா? அதுல ஒரு யூசர் வந்து ஸ்டாண்டர்ட் யூசர் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பா ஸ்டாண்டர்ட் யூசருமே எனக்கு தேவைப்படுது. ஓகேயா? ஸோ இந்த ப்ரொஃபைலுக்குமே இந்த ஆப் வந்து விசிபிளா இருக்கணும். ஸோ நான் 2 ப்ரொஃபைல சூஸ் பண்ணிக்கிட்டேன் அண்ட் சேவ் அண்ட் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரொஃபைல்ஸுக்கு வந்து நம்ம ஆப்பை வந்து விசிபிள் ஆக்கியாச்சு. ஆப்பே நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேயா? ஸோ இங்க இருக்கு நம்மளோட ஆப். ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்புக்கு ஒரு டிஃபால்ட் ஹோம் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த லாஸ்ட்ல இருக்கிற இந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அண்ட் எடிட் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் எடிட் கிளிக் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து லைட்னிங் ஆப் பில்டர் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆயிரும். அங்க வந்து உங்களுக்கு யூ ஹாவ் அன் ஆப்ஷன் டு கிரியேட் ஹோம் பேஜ். ஓகேயா? ஸோ இந்த ஆப்புக்கு உங்களுக்கு டிஃபால்ட் ஹோம் பேஜ் செட் பண்றதுக்கு நம்ம வந்து இங்க பண்ண முடியும். ஓகே. ஸோ இங்க டாப்ல உங்களுக்கு பேஜஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல யூ வில் பி ஏபிள் டு சி ஐ கெஸ். ஓகே. ஸோ இந்த பேஜஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க நியூ பேஜ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேயா? நியூ பேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு என்ன பேஜ் வேணும்? நமக்கு ஹோம் பேஜ் வேணும். ஓகேயா? ஸோ ஹோம் பேஜ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் போய்க்கோங்க. ஓகேயா? ஸோ இங்க லேபிள் கேட்கும் உங்களுக்கு. ஸோ நீங்க உங்க ஹேப் பேஜுக்கு சாரி உங்க ஹோம் பேஜுக்கு நீங்க என்ன நேம் கொடுக்கணுமோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க. மை ஹோம் பேஜ் நான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போய்க்கலாம். ஸோ என்ன டெம்ப்ளேட் வேணும்னு உங்களுக்கு இங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. நீங்க எந்த ஆப்ஷன்னாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹெட்டர் அண்ட் 3 ரீஜன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. அண்ட் டன் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய QWERTY அப்ரூவல் ப்ராசஸ்க்கு நம்ம ஒரு ஹோம் பேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஸோ இப்போ இதுல உங்களுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ்லாம் நீங்க என்ன பண்ணலாம்னா கிளிக் பண்ணி டிராக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த சைட்ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம்? கிளிக் பண்ணி டிராக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பேஜ் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஓகேயா? ஸோ என்ன பண்ணுங்க, இந்த பேஜை சேவ் பண்ணிட்டு அண்ட் ஆக்டிவேஷன் பட்டன் உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். இப்போ ஆக்டிவேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் கிளிக் பண்ணிட்டு
ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆர்க் டிஃபால்ட், ஆப் டிஃபால்ட், ஆப் அண்ட் ப்ரொஃபைல்னு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த ஆப் டிஃபால்ட்டை சூஸ் பண்ணிட்டு இங்க அசைன் டு ஆப்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேயா, இங்க நம்மளுடைய ஆப், நம்ம எக்ஸ்க்ளூசிவா கிரியேட் பண்ணிருக்கிற ஆப் வந்து இங்க விசிபிளா இருக்கு. ஜஸ்ட் இதை சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் போய்க்கோங்க. ஸோ இங்க நெக்ஸ்ட் போனீங்கன்னா உங்களுக்கே சொல்லும், இங்க வந்துட்டு கரண்ட் ஆப் டிஃபால்ட் வந்து சிஸ்டம் டிஃபால்ட்டா இருந்துச்சு. இப்ப நியூ ஆப் டிஃபால்ட் வந்து மை ஹோம் பேஜ், அதாவது என்னுடைய புது ஹோம் பேஜுக்கு மாறிடுச்சு. ஓகேயா, ஸோ இதோடைய QWERTY அப்ரூவல் ப்ராசஸ்ன்ற இந்த ஆப் பேஜுக்கு இப்போ மை ஹோம் பேஜ் தான் டிஃபால்ட் ஹோம் பேஜ். ஓகேயா, ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஆக்டிவேஷன் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தேவையான காம்பனன்ட்ஸ்லாம் இங்கே பிளேஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம எதுக்காக இந்த ஹோம் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேல்ஸ் ரெப்ஸ் வந்து அப்ரூவல் ரெக்வஸ்ட் வந்து மேனேஜர்ஸுக்கு சப்மிட் பண்ணும்போது மேனேஜர்ஸ் ஈஸியா அதை அப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஹோம் பேஜ்ல ஐட்டம்ஸ் டு அப்ரூவ் நீங்க இங்க ஒரு காம்பனன்ட் நீங்க பார்க்க முடியுதா? ஓகே, ஸோ இந்த காம்பனண்ட்டை நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் கிளிக் பண்ணி டிராக் பண்ணி இங்க பிளேஸ் பண்ண போறோம். ஓகே, எதுக்காக பண்றோம்னு பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் வந்து சேல்ஸ் ரெப் வந்துட்டு ஒரு ரெக்கார்டை வந்து சப்மிட் பண்றாங்களோ அப்ரூவலுக்கு, ஈஸியா ஹோம் பேஜ்ல இருந்தே மேனேஜர்ஸோ இல்ல யாரு ஹையர் அஃபீஷியல்ஸோ அவங்க ஈஸியா இங்க இருந்தே அப்ரூவ் பண்ண முடியும். ஓகேயா, ஸோ the items to approve வந்து இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் த அப்ரூவர்ஸ். ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நீங்க வந்து எங்க போய் அப்ரூவ் பண்ணணும், ஒரு ரெக்கார்டு வந்து உங்களுக்கு சப்மிட் ஆயிருக்கு, ஸோ எங்க போய் அப்ரூவ் பண்ணணும்ன்றத நீங்க போய் தேடாம நம்ம என்ன பண்றோம், ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்கான ஒரு ப்ரொவிஷன் தான் இங்க கொடுக்குறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா கூட யூ கேன் ஜஸ்ட் பிளேஸ் ஹியர். ஓகே, வேற ஏதாவது காம்பனன்ட்ஸ் வேணா பிளேஸ் பண்ணிக்கலாம், பட் திஸ் இஸ் த மேண்டேட்டரி ஒன். ஓகே, ஸோ நம்ம எதுக்காக ஹோம் பேஜ் கிரியேட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ஐட்டம்ஸ் டு அப்ரூவ்ன்ற இந்த காம்பனண்ட்டுக்காக. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாமே நீங்க செட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க அண்ட் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேயா, சேவ் பண்ணிட்டு அண்ட் தென் வீல் கோ பேக். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் பேஜுக்கு போயிடலாம். ஓகே, ப்ரீவியஸ் பேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே செட் பண்ணிருக்கிறது கரெக்டா இருக்கான்றதை இப்போ நம்ம செக் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆப் லான்ச்சர் கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய ஆப்போடைய நேமை டைப் பண்ண போறோம். ஓகே, நம்ம ஆப்போட நேம் என்ன, QWERTY அப்ரூவல் ப்ராசஸ். ஸோ நம்ம எல்லாம் கரெக்டா பண்ணிருக்கிறோமோன்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம். எஸ், ஓகே, நம்ம ஆட் பண்ண அந்த ஆப்ஜெக்ட்லாம் இங்க ரெடியா இருக்கு. ஸோ அதோட சேர்த்து இப்போ நமக்கு ஹோம் பேஜும் தேவைப்படுது, ஹோம் டேபும் தேவைப்படுது. ஸோ அதை கொண்டு வர்றதுக்கு இங்க லாஸ்ட்ல பென்சில் சிம்பிள் உங்களால பார்க்க முடியுதா, இந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அண்ட் ஆட் மோர் ஐட்டம்ஸ்ல ஜஸ்ட் ஆல் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஹோம் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேயா, ஸோ இங்க பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு ஆட் ஒன் நேவிகேஷன் ஐட்டம் அண்ட் சேவ் திஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா உங்களால வந்து அப்ரூவல் ப்ராசஸ் ஸ்மூத்தா கொண்டு போக முடியும். ஓகேங்க, பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த ஆப், அதாவது அந்த ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கு. ஸோ இந்த ஐட்டம்ஸ் டு அப்ரூவ்ங்கிற இந்த காம்பனண்ட்டும் உங்களுக்கு விசிபிளா இருக்கு. ஓகேயா, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ வி ஹாவ் கிரியேட்டட் ஹோம் பேஜ் அண்ட் ஆப் பேஜ் அண்ட் எவ்ரி திங். ஓகேயா, ஸோ இது வந்து ஓரளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்லைட்ல போய் பார்த்துட்டு வரலாம். ஓகே, ஸோ ஆப் பேஜ் கிரியேட் பண்ணிட்டோம், ஹோம் பேஜ் கிரியேட் பண்ணிட்டோம், ஐட்டம்ஸ் டு அப்ரூவ்ன்ற காம்பனண்ட்டையும் கிளிக் பண்ணி டிராக் பண்ணி பிளேஸ் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பிக் லிஸ்ட் ஃபீல்டு வந்து ஆப்பர்ச்சுனிட்டில கிரியேட் பண்ண போறோம். ஏன் ஆப்பர்ச்சுனிட்டில பிக் லிஸ்ட் ஃபீல்டு கிரியேட் பண்ணணும்னா, ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்ஜெக்ட்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம், அப்ரூவல் ப்ராசஸே கிரியேட் பண்ண போறோம். சரியா, சோ என்னெல்லாம் ரெக்கார்ட்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டில கிரியேட் ஆகுதோ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், அதோடைய ஸ்டேட்டஸை வச்சு தெரிஞ்சுக்க போறோம். இந்த ரெக்கார்ட்லாம் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கா இல்ல வாங்கலையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். சரியா, அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிக் லிஸ்ட் ஃபீல்டு. ஓகே, சோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஒரு ரெக்கார்டை நீங்க அப்ரூவல் ப்ராசஸ்க்கு சப்மிட் பண்றீங்க, அப்ரூவல் அதாவது நீங்க அப்ரூவலுக்கு சப்மிட் பண்றீங்கன்னா நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குன்னு படிச்சிருக்கோம். கரெக்டா, ஆக்ஷன்ஸ் என்னெல்லாம் படிச்சிருக்கோம் நம்ம. சோ ஒரு டாஸ்க் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் அண்ட் ஒரு இமெயில் அலர்ட் நீங்க வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்க ஃபீல்டும் அப்டேட் பண்ணிக்கலாம். கரெக்டா, ஸோ ஒரு இனிஷியல் சப்மிஷன் ஆக்ஷன்ல நீங்க ஃபீல்டு அப்டேட் பண்ணணுமா, பண்ண முடியும். நீங்க அப்ரூவல் ஃபைனல் அப்ரூவல் ஆக்ஷன்ல ஒரு இமெயில் அனுப்ப முடியுமா, ஃபீல்டு அப்டேட் பண்ண முடியுமா, பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிக் லிஸ்ட் ஃபீல்டு நமக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வி வில் கோ டு த ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே எப்படி ஒரு பிக் லிஸ்ட் ஃபீல்டு கிரியேட் பண்ணணுன்றது தெரியும். ஜஸ்ட் குவிக்கா நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க ஒரு பிக் லிஸ்ட் ஃபீல்டு. ஓகே, so let us go to the object manager. So இப்போ நான் opportunity object managerல இருக்கேன். ஓகேயா, ஸோ இங்க fields and relationships கிளிக் பண்ணிட்டு and just go to the new. ஓகே, நியூ கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் இங்க வந்து பிக் லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இங்க வந்து இருக்கு. ஜஸ்ட் சூஸ் திஸ் அண்ட் கோ நெக்ஸ்ட். அண்ட் இங்க வந்து அப்ரூவல் ஸ்டேட்டஸ் அப்படின்ற நேம் நான் கொடுக்குறேன் என்னுடைய ஃபீல்டுக்கு.
ஸோ செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன், என்டர் வேல்யூஸ் வித் ஈச் வேல்யூஸ் பை நியூ லைன். அண்ட் இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு டைப் த வேல்யூஸ். ஓகே, பெண்டிங் அண்ட் அப்ரூவ்ட், ரிஜெக்டட். ஓகே ஃபைன். ஸோ 3 வேல்யூஸ் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் சரியா பிக் லிஸ்ட்ல. ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், ரைட்? யூ நோ ஹவு டு டூ தட். அண்ட் இது எல்லா ப்ரொஃபைலுக்குமே விசிபிள் ஆக்கிருங்க. ஓகே ஓகே ஆக்கிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஃபீல்டு நம்ம கிரியேட் பண்ணினாலே நம்ம என்ன பண்ணணும், பேஜ் லேஅவுட்ல போய் அந்த ஃபீல்டு வந்து நம்மளுடைய லேஅவுட்ல இருக்கான்னு செக் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து பேஜ் லேஅவுட் போயிட்டு அண்ட் லெட் அஸ் கோ டு தி ஆப்பர்ச்சுனிட்டி லேஅவுட் அண்ட் ஜஸ்ட் செக் பண்ணலாம் அப்ரூவல் ஸ்டேட்டஸ் வந்து ஆட் ஆயிருச்சான்னு. எஸ், இட் இஸ் ஆல்ரெடி ஆடட் ஹியர். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்ரூவல் ஸ்டேட்டஸ்ன்றது ஏற்கனவே ஆட் ஆகி ரெடியா இருக்கு நம்ம லேஅவுட்ல. ஸோ இப்போ நம்ம இந்த செட்டிங்குமே பண்ணி ரெடியா வச்சிட்டோம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஸ்லைட்ஸுக்கு போகலாம். ஓகேயா? ஸோ இது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல வந்து டெமோவா செஞ்சு காமிச்சிருக்கேன். ஓகேயா? இனிமே நம்ம பார்க்க போற சில செட்டிங்ஸ்லாம் நான் ஏற்கனவே வந்து ப்ரையரா செஞ்சு வச்சுட்டேன். ஓகே, டு ரெடியூஸ் த டைம். ஓகே, நீங்க வந்து 3 இமெயில் டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ண போறீங்க. நான் ஏற்கனவே என்னுடைய ஆர்ல கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஐ வில் ஷோ யூ வாட் ஐ ஹவ் டன். ஓகே, ஸோ 3 இமெயில் டெம்ப்ளேட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் சப்மிஷன் ஆக்ஷன் அப்படின்னு நமக்கு ஒரு ஸ்டெப் இருக்கு அப்ரூவல் ப்ராசஸ்ல. இந்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளுடைய அப்ரூவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இமெயில் அனுப்புவோம். ஓகேயா? ஸோ நான் ஒரு ரெக்கார்டை சப்மிட் பண்ணதுமே என்னுடைய அப்ரூவருக்கு ஒரு இமெயில் போகணும். ஸோ அந்த இமெயில் டெம்ப்ளேட்டை நான் வந்து ஏற்கனவே கான்ஃபிகர் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் நம்ம கிட்ட நிறைய ஆப்ஷன் இருக்கு. இமெயில் அலர்ட் நம்ம சென்ட் பண்ணலாம், ஃபீல்ட் அப்டேட் பண்ணலாம், டாஸ்க் கிரியேட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ அதுல வந்து ஆக்ஷன்ஸ்ல வந்து நான் என்ன பண்ண போறேன், இமெயில் டெம்ப்ளேட், அதாவது இமெயில் அலர்ட் ஒன்று கிரியேட் பண்றதுக்கு, சென்ட் பண்றதுக்கு ப்ரையராகவே ஒரு இமெயில் டெம்ப்ளேட் ஒன்று கிரியேட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். ஓகேயா? ஸோ நான் உங்களுக்கு ஆர்ல காட்டுறேன். அதே மாதிரி நான் எல்லாத்துக்குமே, அதாவது ஃபைனல் அப்ரூவல் ஆக்ஷன்ஸுக்குமே நான் வந்து ஒரு இமெயில் ரெடியா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இமெயில் வந்து பாத்தீங்கன்னா உங்க மேனேஜர் வந்து அப்ரூவல் பண்ணதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு இமெயில் வர்றது. ஓகேயா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இந்த இமெயில் டெம்ப்ளேட்டை கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனல் ரிஜெக்ஷன் ஆக்ஷனுமே ஒருவேளை உங்க மேனேஜர் வந்து உங்க ரெக்கார்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா, அப்ப என்ன இமெயில் உங்களுக்கு வரணுமோ அந்த இமெயிலையுமே நீங்களே வந்து கான்ஃபிகர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெடியா வச்சுக்கிறது. ஓகே, ஸோ மொத்தம் 3 இமெயில் டெம்ப்ளேட் இருக்கு. இது ரொம்ப மேண்டேட்ரி. பிகாஸ் நீங்க வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து அப்ரூவல் ப்ராசஸ்ல மூவ் ஆகணும், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகணும்னா இந்த இமெயில் டெம்ப்ளேட் இல்லாம நம்மளால நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸுக்கு மூவ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த வீடியோல நீங்க என்ன பண்ணுங்க, இமெயில் டெம்ப்ளேட்ஸை கிரியேட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் எங்க நான் போய் கிரியேட் பண்ணேன்னா, ஜஸ்ட் கிளிக் த ஹோம். ஓகே, ஹோம்ல வந்துட்டு கிளாசிக் இமெயில் டெம்ப்ளேட்ஸ்ல போயிட்டு அண்ட் இதுல வந்து ஐ ஹாவ் அன் ஆப்ஷன். ஓகே, ஸோ டு கிரியேட் அ நியூ டெம்ப்ளேட் நான் வந்து பாத்தீங்கன்னா QWERTY, ஹை வேல்யூ, ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபைனல் அப்ரூவல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3 இமெயில் டெம்ப்ளேட் ஏற்கனவே கிரியேட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். ஸோ நீங்களுமே கிரியேட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நீங்க என் கூடயே சேர்ந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணணும் அப்படின்னா தீஸ் ஆர் தி மேண்டேட்ரி ஸ்டெப்ஸ். ஓகே, அதெல்லாம் நீங்க செஞ்சு ரெடியா வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா கிரியேட் டு யூசர்ஸ். ஓகேயா? நீங்க அப்ரூவல் ப்ராசஸ்க்குன்னு புதுசா ஒரு ஆர்க் கிரியேட் பண்ணாலும் ஓகே தான். இல்ல உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு ஆர்க் இருக்கு, அதுல இருக்கிற யூசர்ஸ் வச்சு நீங்க பண்ண போறீங்கன்னா அதையுமே இதுக்கேத்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ 2 யூசர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரீத்தி யாருன்னு பாத்தீங்கன்னா QWERTY சில்கியான் எக்ஸ்போர்ட்டர்ஸ் உடைய சேல்ஸ் ரெப். ஓகேயா? ஸோ நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு நேம்ல வந்து ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். என்ன ப்ரொஃபைல்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் யூசர் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி ஒரு யூசரை கிரியேட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். ஓகேயா? ஸோ யூசர் கிரியேஷனுக்கு தேவையான மேண்டேட்ரி ஸ்டெப்ஸ் ஆன இந்த ஆக்டிவேட்டிங் பை ரீசெட்டிங் த பாஸ்வேர்ட் இதெல்லாம் ஏற்கனவே நான் ப்ரையரா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களுமே இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ பிரீத்தியோட மேனேஜர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீவ்க்கு வந்து நான் வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கேன். ஸோ அவரையுமே நான் என்ன பண்ணிட்டேன்னா ஏற்கனவே ஆக்டிவேட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். ஓகே, இவங்க 2 பேருக்குமே நான் தனித்தனியா இமெயிலும் எக்ஸ்க்ளூசிவா கிரியேட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். ஓகேயா? ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ தட். ஓகே, ஸோ இப்போ நீங்க யூசர்ஸ் போனீங்கன்னா ஓகேயா, யூசர்ஸ்ல யூ வில் பி ஏபிள் டு சி பிரீத்தி அண்ட் ஸ்டீவ். ஓகேயா, 2 பேருமே இங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணி ரெடியா இருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரீத்திக்கு வந்து ஸ்டாண்டர்ட் யூசர் ப்ரொஃபைல் அண்ட் ஸ்டீவ் மேனேஜருக்கு வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்ல இவங்க 2 பேருக்கும் நான் தனித்தனி இமெயில் ஐடியுமே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டீவுக்குன்னு தனி இமெயில். ஓகேயா, அதே மாதிரி பிரீத்திக்கின் தனி இமெயில் வந்து நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு யாருக்கு எப்ப இமெயில் வருது அப்படிங்கறத நம்ம கிளியரா பார்த்துக்க முடியும்.
ஓகேயா? ஸோ இதெல்லாம் மேண்டேட்டரி ஸ்டெப்ஸ் நீங்க பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. ஸோ தட் அப்ரூவல் ப்ராசஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கிரியேட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, நம்ம 2 இமெயில் ஐடி எல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, பிரீத்தி தான் வந்து சேல்ஸ் ரெப்னு சொல்லிட்டேன். ஸோ பிரீத்தி வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வர்ற ரெக்கார்ட்ஸ், அதாவது அவங்க கிரியேட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி ரெக்கார்ட்ஸ்க்குலாம் அப்ரூவலுக்காக அவங்க மேனேஜருக்கு சப்மிட் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ இவங்களுடைய மேனேஜர் வந்து ஸ்டீவ் அப்படிங்கிறது நான் சொல்றேன் உங்ககிட்ட. பட் சேல்ஸ் ஃபோர்ஸ்ல நீங்க கான்ஃபிகர் பண்ணியிருந்தா மட்டும்தான் பிரீத்திக்கு வந்து மேனேஜர் வந்து ஸ்டீவ். ஓகேயா? எப்படி கான்ஃபிகர் பண்றது, எப்படி வந்து பிரீத்தியுடைய மேனேஜர் ஸ்டீவ் அப்படிங்கறத கான்ஃபிகர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ லெட் அஸ் கோ பேக் டு தி ஆர்க் நவ். ஓகேயா? இப்போ நீங்க பிரீத்தியுடைய இந்த ப்ரொஃபைல கிளிக் பண்ணுங்க, நேம கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் கிளிக் பண்ணிக்கோங்க. சாரி. ஸோ எடிட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவர் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு காலமே இருக்கு. ஓகேயா? இங்க நீங்க மேனேஜர் அப்படிங்கிற ஃபீல்டு பார்க்கலாம். இந்த ஃபீல்டுல நீங்க பிரீத்தியுடைய மேனேஜரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரொவைடட் நீங்க வந்து இந்த மேனேஜர் வந்து ஷுட் பி ஆக்டிவ். ஓகே, ஆக்டிவா இருந்தா அந்த நேம் இங்க வரும். ஆக்டிவா இல்லைன்னா நேம் வராது. ஆக்டிவ் ஆக்கிட்டு நீங்க நேமை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்க நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ நீங்க அப்ரூவல் ப்ராசஸை கான்ஃபிகர் பண்றதை பொறுத்து பிரீத்தி சப்மிட் பண்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து மேனேஜர் ஸ்டீவுக்கு வந்து இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி ரீடைரக்டட். ஓகே, ஸோ சப்மிட் ஆயிரும். ஓகேயா? ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, அது இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஓகேயா? இது பண்ணிட்டீங்கன்னா நம்ம முக்காவாசி எல்லாமே முடிச்சிட்டோம். லாஸ்டா நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ரிப்பேரிங் த ஆர்க் வந்து நம்ம டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்தாச்சு. ஓகேயா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு வந்து அப்ரூவல் ப்ராசஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிற டெமோ காட்ட போறேன். ஸோ அப்படி காட்டும் போது நான் வந்து பிரீத்தியா லாகின் பண்ணணும், லாக் அவுட் பண்ணணும். ஓகேயா? திருப்பி வந்து ஸ்டீவ் மேனேஜரா லாகின் பண்ணணும், லாக் அவுட் பண்ணணும். ஓகேயா? ஸோ இப்படி மல்டிபிள் டைம்ஸ் வந்து லாகின் லாக் அவுட் பண்ற டைமை ரெடியூஸ் பண்றதுக்காக நான் ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் இந்த வீடியோல பண்ண போறேன். ஸோ நம்ம வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா நம்ம அப்ரூவல் ப்ராசஸ்ல வைக்கிறோமே தவிர நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாம நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஜஸ்ட் ஐ டெல் யூ வாட் ஐ அம் கோயிங் டு டூ நவ். ஸோ லாகின் ஆக்சஸ் பாலிசிஸ் ஐ ஹோப் உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம யூசர் பேஜ்ல இருந்தே ஆட்டோமேட்டிக்கா நம்மளால லாகின் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கேன் லாகின் as எனி யூசர். ஓகே, இந்த ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷன் நமக்கு என்ன ஹெல்ப் பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா, யூசர் பேஜ்ல இருந்தே என்னால எந்த யூசராவுமே நான் லாகின் பண்ணிக்க முடியும். ஓகேயா? இது எனக்கு வந்து மேண்டேட்டரியா தேவைப்படுது. இதுவுமே எனக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டை திருப்பி திருப்பி டைப் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஐ கேன் டூ திஸ். ஓகே, ஸோ ஒன் மோர் செட்டிங் நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஸோ வி ஹாவ் செஷன் செட்டிங்ஸ். ஓகேயா? நான் இப்போ ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ வாட் ஹேப்பன்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த யூசர். ஓகே, இதை நான் வந்து பண்றனால யூசர்ல என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம லாகின் ஆக்சஸ் பாலிசிஸ்ல போய் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கேன் லாகின் as எனி யூசர்ன்ற போது உங்களுக்கு லாகின் ஆப்ஷன் இங்கேயே வந்துருது. ஓகேயா? ஸோ இங்க இருந்தே நான் வந்து ஸ்டீவா லாகின் பண்ணிக்கலாம், இல்ல பிரீத்தியா லாகின் பண்ணிக்கலாம். ஐ ஹாவ் அன் ஆப்ஷன் டு லாகின் ஃப்ரம் ஹியர் இட் செல்ஃப். கரெக்டா? ஸோ இப்படி நான் லாகின் பண்ணி ஸ்டீவோடைய ப்ரொஃபைலுக்குள்ள போயிட்டேன்னா கூட ஸ்டீவோட ப்ரொஃபைல்ல இருந்து நான் லாக் அவுட் பண்ணிட்டேன்னா என்னுடைய அக்கௌண்ட்டும் லாக் அவுட் ஆயிரும். ஓகே, ஸோ என்னுடைய அக்கௌண்ட்டும் லாக் அவுட் ஆயிரும். நான் என்னோட அக்கௌண்ட் விட்டு வெளியில வந்துருவேன். ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் செக்யூரிட்டி படிக்கும்போது. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, நான் லாக் அவுட் ஆகி திருப்பியும் என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள வந்து டைம் வேஸ்ட் பண்றதை குறைக்கிறதுக்கு ஐம் கோயிங் டு டூ ஒன் மோர் செட்டிங். ஸோ செஷன் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரியா? செஷன் செட்டிங்ஸ்ல வந்துட்டு we have an option. ஓகே, ஸோ லெட் us scroll up. நான் என்ன பண்றேன்னா இந்த ஆப்ஷனை வந்து அன்செக் பண்ண போறேன். ஸோ ஃபோர்ஸ் ரீலாகின் ஆஃப்டர் லாகின் as யூசர். ஸோ நான் ஒரு யூசரை லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நான் லாக் அவுட் ஆகாம இருக்கிறதுக்கு இதை வந்து அன்செக் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் ஆக்சுவலி நாட் அ ரெக்கமெண்டட் ப்ராக்டிஸ். ஓகே, இது வந்து யூஸ்வலா வந்து பண்ணக்கூடாது. பட் நம்ம வந்து டெமோ பர்பஸ்க்காக வீடியோடைய லெங்த்தை குறைக்கிறதுக்கு ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷோ யூ த டெமோ வெரி கிளியர்லி ஒன்லி வித் த அப்ரூவல் ப்ராசஸ். ஓகே, நம்ம அப்ரூவல் ப்ராசஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றதுக்காக ஐ எம் கோயிங் டு டூ ஆல் தீஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் ஹியர். ஓகே, ஸோ லெட் அஸ் ஜஸ்ட் சேவ் திஸ். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு வி வில் பி ஒர்க்கிங் வித் த அப்ரூவல் ப்ராசஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அப்ரூவல் ப்ராசஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆல் தீஸ் செட்டிங்ஸ் ஆர் ரெடி நவ், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வில் பி seeing how to create approval process. Okay, let us meet in the next video. Thank you.
If you are interested to learn Salesforce, visit AJ Skill Development website. There you can find our course curriculum and you can come to know about the list of courses we are offering. We are offering Salesforce Administrator and Salesforce Development courses. To know about us and the team, you can visit our About Us section. This is an organization we are doing Salesforce training from 2018, and we have trained and guided 2000 plus candidates so far. And if you also want to know about our placement assistance, visit our placement assistance section where you can find the list of people and the category. You can see the list of people who got trained and placed from our side. You can also visit their LinkedIn pages to get to know about our training and also the feedback from the relevant trainees. Okay. And also, if you want to do the course inquiry, click on contact us. You will see the form. You can fill the form and submit the inquiry. Our team will get back to us. Thank you.